இங்கே முத்து வந்து கல்யாணத்துக்கு இல்லை ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கான். மண்டபத்தில் ஒரு ஆளாக வந்துட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் அருணோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 4-5 பேர் வராங்க அருணுக்கு. ஸோ வாழ்த்து சொல்கிறதுக்காக, அதாவது முன்னாடியே வாழ்த்து சொல்கிறதுக்காக இவங்க 4 பேருமே வராங்க. அருண் வந்து வாங்கடா உங்களெல்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அருண் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவர் வந்து டேய் சேர்றா அதெல்லாம் இங்கே இருக்கட்டும், எனக்கு கல்யாணம் நீ வந்து முன்னாடியே கூப்பிட்ட, நீ கூப்பிட்டு நாங்கள் எப்படி வராமல் இருப்போம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அவரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருண் வந்து சேர்றா வாங்க மேலே ரூம் உங்களுக்கு இருக்குது வாங்க அப்படி சொல்லி இங்கே வந்து அருண் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களையும் கூட்டிகிட்டும் போகிறாங்க. போனே இங்கே வந்து எல்லாருமே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனாவும் சித்தாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அக்கா எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குக்கா, உறுத்திட்டே இருக்கு மனசு, மாமா கிட்ட இந்த விஷயத்த சொல்லாததுனால எனக்கு மனசு உறுத்திட்டே இருக்குக்கா சரி இங்கே சீதா சொல்லிட்டு இருக்காங்க. மீனா வந்து இங்கே பாரு சீதா நீ கவலையப்படாத, நான் மாமா கிட்ட எப்படி இந்த விஷயத்த சொல்கிறேன், இந்த கல்யாணம் மட்டும் முடிஞ்சிட்டோம், அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட சொல்கிறேன், எப்படி இருந்தாலும் இந்த அவனை பற்றி அவர் புரிஞ்சுப்பார், அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக இந்த விஷயத்த சொல்கிறேன் சொல்லி மீனா சொல்லிட்டு இருக்காங்க. சீதா வந்து அக்கா என்னக்கா எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குக்கா சொல்லி இங்கே சீதா சொல்லிட்டு இருக்காங்க. மீனா வந்து இங்கே பாரு நீ கவலையப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், உங்கள் மாமா பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அவர் அந்த அளவுக்குலாம் கோவப்பட மாட்டார், இப்போ அவரே ஒத்துக்கிட்டார்ல, அப்புறம் என்ன நீ கவலையப்படாத அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிட்டு இருக்காங்க. சீதா வந்து சரிக்கா நான் ஒன்று நினச்சி தான் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சீதா சொல்லிட்டு இருக்காங்க. பாரு சீதா நீ என்னை பார்த்து கஷ்டப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது, உங்கள் மாமா அப்படிலாம் ஒன்றும் பண்ண மாட்டார், அவர் ரொம்ப நல்லவர், அவரை பற்றி உனக்கு தெரியாதா, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, நீ கவலை விடு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனா சொல்லிட்டு இருக்காங்க. சீதா வந்து சரிக்கா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனா வந்து சரி நாளைக்கு உனக்கு கல்யாணம், நீ சீக்கிரமாக வர ஏந்திரிக்கணும், படுத்து தூங்கு, இப்போ உனக்கு எந்த வேலையும் கிடையாது, படுத்து நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி இங்கே மீனா சொல்லிட்டு இருக்காங்க. சீதா வந்து சரிங்கக்கா அப்படின்னு சொல்லி இங்கே சீதாவை விட்டுட்டு ஸோ மீனாவும் வராங்க. வந்துடுங்க இங்கே மீனாவுக்கு மனசில் ஓடிட்டு இருக்கு, நம்ம வந்து இவ்வளோ பெரிய விஷயத்த மறைக்கிறாமே, நம்ம வந்து சீதா கிட்ட எப்படியே சொல்லிட்டு வந்தோம், நீ கவலைப்படாத எதுனாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு வந்துட்டோம், ஆனால் நம்ம மனசுக்குள்ளே தான் இல்லை பயமும் இருக்குது, அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுச்சா என்ன வருது, அதுவும் இல்லாமல் இவர் நம்ம ஏமாற்றிட்டு இருக்கோமே அதுதான் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனாவும் நினச்சிட்டு ஸோ மீனாவும் அவங்க வேலையை பார்க்க போகிறாங்க. இங்கே முத்து எல்லாருமே ஸோ முத்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த கல்யாணத்தில் ஸோ டெக்கரேஷன் பண்ணுறது எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது இங்கே ரூம்குள்ளே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பசங்க, அதாவது இந்த ஃப்ரெண்ட்ஸ் அருணோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவனுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் நடந்திருக்கு, அந்த கல்யாணத்துக்கு அவன் ட்ரீட்டே கொடுக்கல, கண்டிப்பாக இந்த தடவை கல்யாணம் பண்ணுறான், அந்த தடவை நம்ம கண்டிப்பாக ட்ரீட் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே முத்து எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க ஆமாடா அவனுக்கு போன கல்யாணமே அவன் இந்த தடவை நம்ம ட்ரீட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. முத்துக்கு ஒன்றுமே புரியல. இங்கே வந்து அவர் கேட்டுட்டு இருக்காரு. கரெக்டாக செல்வம் வந்துட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே முத்து வந்து வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி சைலண்டாக சொல்லி இந்த விஷயத்தான் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த மாதிரி ரெண்டாவது கல்யாணம் அப்படின்னு சொல்ல இங்கே முத்துக்கு மனசுக்குள்ள அப்போது அவன் இது ரெண்டாவது கல்யாணம் பண்ண போகிறானா பொறுக்கி அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து கோவம் அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. பண்ண உடனே ஏய் யாரா நீங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து வந்து சட்டையாக பிடிக்கிறாங்க. பிடிச்சோடனே இவங்க 4 பேருக்குமே ஒன்றுமே புரியல. என்ன சார் நீங்கள் யாருங்க சார், நீங்கள் பாட்டு ரூம்குள்ளே வந்துட்டு யாரா நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க, என்னங்க சார் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அவரும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து இல்லை ரூம்குள்ளே இருக்கும்போது ஏதோ பேசுனீங்களே என்ன சொன்னீங்க என்னோட சொல்லு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்துவும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவர் வந்து இல்லைங்க சார் என்னங்க சார் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டே சொன்னதாண்டா பிரச்சனை என்னடா சொன்னேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்துவும் கேட்குறாங்க. அப்போ வந்து அவர் வந்து இல்லைங்க சார் நாங்கள் என்ன சொன்னோம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அவங்களோட யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து அதான் அருணுக்கு ரெண்டாவது கல்யாணத்தை சொன்னீங்களே அதை பற்றி தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்துன்னு சொல்கிறாங்க. இந்த கேட்டோன்னா எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே செல்வமுக்கு சரியான கோவம் வருது. டே அவன் தான் அவளை கேட்டுட்டு இருக்கான்ல அதை விட்டு சிரிச்சுட்டு இருக்கீங்க, இங்கே பாரு அவனுக்கு கோவம் என்ன நடக்கும்னு தெரியாது பார்த்துக்கோங்கன்னு சொல்லி இங்கே வந்து செல்வம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே முத்து வந்துட்டு என்னடா கலாய்க்கிறீங்களா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்துவம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவர் வந்து சார் என்னங்க சார் இதுக்கெல்லாம் சீரியஸாக எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி இங்கே அவரும் கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே முத்து கோவமே அடக்க முடியல. என்னடா ரெண்டாவது கல்யாணம் சொல்லிட்டு இருக்கீங்க இதெல்லாம் ஒரு விஷயமா சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து போட்டு வெளுன்னு வெளுக்கிறாங்க அந்த 4 பேரையும். இங்கே வந்து ஐயோ எப்பா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அப்போ அருண் கரெக்டாக வராங்க. என்னடா ரூமில் சத்தம் அப்படின்னு சொல்லி அருணும் வராங்க. வந்த உடனே என்னடா ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கேட்கும்போது அவர் வந்து இவன் தான் என்னை போட்டு அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அருண் வந்து என்னங்க உங்களுக்கு பிரச்சனை, எதுக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அருணும் கேட்டுட்டு இருக்காங்க. முத்து வந்து ஓ உன்னோட ஃப்ரெண்ட்ஸாக அவங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அருண் வந்து ஆமாம் என்னாச்சு சொல்லி இங்கே வந்து அருணும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவர் வந்து என்ன ஏதோ ரெண்டாவது கல்யாணம் பண்ணுற நீ சொல்லி இங்கே வந்து முத்து வந்து அடிக்கவும் போகிறாங்க. போனேன் இங்கே அருண் கையை பிடிச்சிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள் பாட்டு ஏதோ தெரியாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்து என்ன அப்போ ரெண்டாவது கல்யாணம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே அருணுக்கு இந்த விஷயத்த சொன்னோம் அப்படின்னா நம்ம
நம்ம சிஸ்டரை மாட்டிப்பாங்களே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அவங்க வச்சுட்டு இருக்காங்க. முத்து வந்து டேய் என்னடா நான் பால்னு கேட்டுட்டு இருக்கேன், நீ பால் சைலண்டாக இருக்கேன், அப்போ இது 2வது கல்யாணம் தானா சொல்லி இங்கே வந்து முத்துவும் கேட்டுட்டு இருக்காங்க. அருண் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லி இங்கே வந்து அருண் சொல்லிட்டு இருக்கேன். நான் தான் கேட்டுட்டு இருக்கேன்ல, திருப்பி ஒன்றும் இல்லை ஒன்று சொல்லிட்டு இருக்கேன், அதுக்கு என்ன பதில் அதை சொல்லு ஃபஸ்ட்டு சொல்லி இங்கே வந்து முத்துவும் கேட்டுட்டு இருக்காங்க. அருண் வந்து வழியே இல்லாமல் ஆமாம் 2வது கல்யாணம் நடந்துச்சு தான் சொல்லி இங்கே வந்து அருணும் சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்டால் முத்துக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஸோ திருப்பி அடிக்க போகிறாங்க. அடிக்க போகிறோன்னே இங்கே அருண் வந்து இங்கே பாருங்க முத்து தேவலாம் கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அருண் சொல்லிட்டு இருக்காங்க. முத்து வந்து டே என்னடா இவ்வளோ அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்க, 2வது கல்யாணம் சொல்லிட்டு இருக்க, என்ன என் தங்கச்சி ஏமாத்த பார்க்குறியா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து கேட்டுட்டு இருக்காங்க. செல்வம் வந்துட்டு அவனை போட்டு வெளுத்து வாங்கடா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து செல்வனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ நீங்கள் அவங்க வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை முத்து, நான் சீதாக்கு தான் 2வதாக கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அருண் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன், என்னடா வளர்றேன் சொல்லி இங்கே வந்து முத்து கேட்குறாங்க. அப்போங்க வந்து ஆமாம் மீனா சிஸ்டர் தான் எங்களை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க போன மாதமே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்துக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. இது கேட்ட முத்துக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. என்னடா சொல்கிறேன் சொல்லி கேட்கும்போது இங்கே அருண் எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயம் நடந்து போச்சு வச்சுடுங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அருண் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே முத்துக்கு இது கேட்டால் மிகப்பெரிய அதிர்ச்சி. முத்து வந்து ஸ்ட்ரெயிட்டாக மீனோட அம்மாவை பார்க்க போகிறாங்க. அப்போ என்னத்த என்ன நடந்துட்டு இருக்கவங்க வீட்டில் சொல்லி இங்கே வந்து முத்துவும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் இவருக்கு ஒன்றுமே புரியல. மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவரும் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. முத்து வந்து என்ன சீதாக்கா அருணுக்கும் முன்னாடி கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்களா சரி இங்கே வந்து முத்துவும் கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன மாப்பிள்ளை சொல்லிட்டு இருக்கீங்க சொல்லி இங்கே வந்து கேட்கும்போது கரெக்டாக மீனா வராங்க. வந்துட்டோன்னா தான் வந்துட்டல இவ தான் மெயின் ஆள் போலையே சொல்லி இங்கே வந்து முத்துவும் கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே மீனாக்கு ஒன்றுமே புரியல. என்னங்க ஆச்சு எதுக்கு அம்மா கிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி மீனான்னு கேட்கும்போது இங்கே வந்து சீதாவோட இங்கே மீனோட அம்மா வந்து அதான் மாப்பிள்ளை வந்து ஏற்கனவே நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன் அப்படி மாதிரி கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனோட அம்மா வந்து கேட்டுருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து என்ன ஆமா தானே ஏற்கனவே கல்யாணம் பண்ணி வச்சிட்டா தானே சொல்லி இங்கே வந்து முத்துவும் கேட்டுட்டு இருக்கேன். இதை கேட்டுனா ஒரு மீனாக்கு மிகப்பெரிய இருந்துச்சு. இவருக்கு எப்பறம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கரெக்டாக பின்னாடி அருணும் வந்துடுறேன் சொல்லிட்டேங்க என்னை மன்னிச்சிடுங்க சொல்லி இங்கே வந்து அருணும் கண்ணு காமிக்கிறாங்க. காமிச்ச உடனே இங்கே மீனாக்கு ஆமாங்க என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீன் அது கேஷுவலாக சொல்கிறாங்க. என்ன மீனா இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டேன் அசால்ட்டாக மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு இருக்கேன், என்னதான் உன் மனசுக்கு நினச்சிட்டு இருக்கேன் சொல்லி இங்கே வந்து முத்துவும் கேட்டுட்டு இருக்காங்க. மீனா வந்து எங்க நான் சீத்தோட வாழ்க்கை நினச்சிருந்தா தான் இப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க நான் வேணும்ட்டு எதுவுமே பண்ணலைங்க சொல்லி இங்கே வந்து மீனா சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே முத்து வந்து அப்போ எல்லா விஷயத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு லைட்டாக என்னை வந்து இது பண்ணுறதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணிருக்கீங்க அப்படி தானே சொல்லி இங்கே வந்து முத்துவும் கேட்டுட்டு இருக்காங்க. மீனா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நான் இங்கே முன்னாடியே சம்மதிப்பீங்கன்னு தெரியும், அது தெரிஞ்சால் இப்படி பண்ணேன், இல்லைனா கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டேங்க சொல்லி இங்கே வந்து மீனா சொல்லிட்டு இருக்காங்க. முத்து வந்து போதும் மீனா சொன்ன கதெல்லாம் போதும், நான் இப்போவே இந்த மண்டபத்துலேருந்து போகிறேன், எனக்கும் இந்த குடும்பத்துக்கு இனிமேல் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து வந்து அட் த சேம் டைம் வெளியிலும் வந்துடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த விட உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.